நம்ம தொடர்ந்து ஈரான் மற்றும் அமெரிக்காவுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ரொம்பவே ஒரு அதிர்ச்சியான தகவல் தான் வெளியே வந்திருக்கு. நேற்று மாலை 4:17 பாத்தீங்கன்னா ஈரான் அமெரிக்காவை தொடர்ந்து 38 முறை அட்டாக் பண்ணியிருக்காங்க. என்ன நடந்திருக்குது அப்படிங்கிறதை பார்க்கலாம். பெரும்பாலான முக்கியமான செய்திகள்ல எல்லாம் இதை கவர் பண்ணவே இல்லை. ஏன்னா அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க, இதை மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே மேற்கத்திய ஊடகங்களை இதை கவர் பண்ண விடாம பண்ணிட்டாங்க. என்னதான் நடந்திருக்குன்னு பார்க்கலாம். பொதுவாகவே பாத்தீங்கன்னா ஒரு நாட்டுடைய சர்வதேச எல்லையை கடக்குறாங்க அப்படின்னா, அதாவது தரை வழியாகவோ இல்ல பார்த்தா கடல் வழியாகவோ நம்ம கடந்து போகணும். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு கடந்து போகணும்னா நம்ம பர்மிஷன் வாங்கணும். பொதுவா இந்தியா டு ஸ்ரீலங்கா போறதாகட்டும் இல்ல இந்தியால இருந்து வேற ஒரு நாட்டுக்கு போறதாகட்டும் இப்படிதான் வாங்கணும். அந்த மாதிரிதான் ஈரானுடைய எல்லை இந்த ஹார்மோஸ் ஜலசந்தி இருக்கு. அங்க கடந்து போகணும்னா எந்த நாடா இருந்தாலும் பர்மிஷன் வாங்கினா மட்டும் தான் கடந்து போக முடியும். அப்படி இல்லாட்டினா அந்த நாட்டுக்கே போர் செய்யறதுக்காக திருட்டுத்தனமா வராங்க, அந்த நாட்டை கைப்பற்ற வராங்க அப்படிங்கறதுக்காக என்ன ஏதுன்னு கூட விசாரிக்காம தாக்குதல் நடத்துறதுக்கான உரிமை அந்த ஒரு குறிப்பிட்ட நாடுக்கு இருக்கு. இது பொதுவாகவே எல்லா நாட்டுக்குமே பொருந்தும். இந்த அமெரிக்கா என்ன பண்றாங்கன்னா, போர்க்கப்பலை கொண்டு போனாலும் கரெக்டா ஈரானுக்குள்ள நுழைக்காம ஈரானுக்கு வெளியே இருக்கக்கூடிய இடத்துலதான் வச்சுட்டு இருந்தாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ், அந்த ஹார்மோஸ் ஜலசந்தியை கைப்பற்றுவதற்காக திருட்டுத்தனமாக நிறைய வேலை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலதான் நேற்று ஒரு முக்கியமான வேலை நடந்திருக்கு. முதல்ல இந்த ஹார்மோஸ் ஜலசந்தியை கைப்பற்றுவதன் மூலமாக என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா 2 விஷயம் நடக்கும். ஒண்ணு இந்த ஹவுதிஸ்ட இன்னுமே அவங்களால சமாளிக்க முடியாத ஒரு விஷயமா என்ன இருந்துச்சு, செங்கடல் முற்றுகையா தான் இருந்துச்சு. செங்கடலை முற்றுகையிட்டதுக்கு பிறகு அவங்களுக்கு எண்ணெயெல்லாம் அந்த பக்கம் கொண்டு வர முடியாம போச்சு. அது ரொம்ப ஒரு பெரிய சிரமத்தை மத்திய கிழக்கு நாடுகளுக்குமே கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேற்கத்திய நாடுகளுக்கு அவங்களதான் நம்பி இருந்தாங்க, அந்த ரூட்டை தான் நம்பி இருந்தாங்க. அவர்களுக்கு பெரிய கஷ்டத்தை கொடுத்துச்சு. நமக்கும் எண்ணெய் விலையெல்லாம் ஏறிச்சு. அதே வேலையை யார் பண்ணுவாங்கன்னா ஈரானும் பண்ணுவாங்க. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்ல மொத்தமா 2 வழிதான் இருக்கு. ஒண்ணு செங்கடல் வழியாக வரலாம், இல்லாட்டினா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக வரலான் இருக்கும் போது ஏற்கனவே செங்கடல் முற்றுகையிடப்பட்டிருக்கு. அங்கேயும் ஹவுதிஸ் இருக்காங்க. அவங்க எப்ப வேணா என்ன சொல்றாங்க, ஈரான் மேல நீங்க போற ஆரம்பிச்சா மறுபடியும் நாங்க முற்றுகையிடுவோம்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை இவங்க பிடிச்சிடக்கூடாது, ஈரான் பிடிச்சிடக்கூடாதுன்னா நாம அந்த ஏரியாவை போய் பிடிச்சு அங்க நின்று சண்டை போடணும் அப்படிங்கக்கூடிய முடிவுக்கு அமெரிக்கா வந்திருக்காங்க. 2வது அந்த இடத்த பிடிக்கிறது வர்த்தகத்துக்காக மட்டும் இல்ல, ரொம்ப முக்கியமாக வான்வெளி தாக்குதல்களை சவுதி, UAE, கத்தாரு இவங்க எல்லாருமே எங்களுடைய வான்வெளியை பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போதைக்கு ஜோர்டான் 1 தான் சொல்லாம இருக்கிறாங்க. அப்ப ஜோர்டானை மட்டும் பயன்படுத்தி ஈரானை தாக்க முடியாது. அதனால நம்ம பேசாம வான்வெளியை கைவிட்டு கடல் வழியாக போயிடலாமான்னு பாக்குறாங்க. தரை வழி சான்ஸே கிடையாது. ஏன் சான்ஸ் கிடையாதுன்னா, யாரெல்லாம் வான்வெளியை தடை செய்திருக்காங்களோ அவங்க கண்டிப்பா தரை வழியா விட மாட்டாங்க. பொதுவா எந்த நாடுமே இன்னொரு நாட்டுக்கு தரை வழியாக பர்மிஷன் கொடுத்துட்டு போர் செஞ்சுக்கோங்கன்னு விட மாட்டாங்க. அது அவங்க நாட்டுக்கே பிரச்சனையா வருங்கிறதுனால தரைவழி இந்த இடத்துல சான்ஸ் இல்ல. ஒன்னா வான்வெளி இல்லாட்டினா கடல் வழி தான் இந்த இடத்துல சான்ஸ். அதனால அமெரிக்கா அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்ல போய் நின்றுட்டு அங்கிருந்து ஈரான் அட்டாக் பண்றது ரொம்ப ஈஸி. வேற எந்த நாட்டுடைய உதவியும் தேவைப்படாது. அதனால ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் முற்றுகையிடலான்னு பாக்குறாங்க. அப்ப மொத்தமா 2 காரணம் தான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் முற்றுகையிடுறதுக்கு. அதுக்குதான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அமெரிக்கா பல முயற்சிகள் பண்றாங்க. நேத்து அவங்களுடைய ஜார்ஜியா, ஆப்ரஹாம் போன்ற கப்பல்கள் எல்லாம் இருக்கக்கூடிய AIS அப்படின்னு சொல்லக்கூடிய கருவியை ஆஃப் பண்ணிட்டாங்க. எதுக்காக இதை ஆஃப் பண்றாங்கன்னா, வேற யாரும் டிடெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கறதுக்காக. ரேடார் சிஸ்டம் மூலமா கூட என்ன பண்ண முடியாது, இவங்களை டிடெக்டே பண்ண முடியாது. இப்படி ஒரு நாட்டுல இருந்து நம்ம நாட்டுக்குள்ள நுழையிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்காட்டினா அவங்க பதிலுக்கு தாக்க மாட்டாங்க அப்படிங்கக்கூடிய நம்பிக்கையோட என்ன பண்ணிருக்காங்க, அமெரிக்கா அந்த AIS ஆஃப் பண்ணிட்டு கப்பலை முன்னோக்கி செலுத்தியிருக்காங்க. ஒரு கட்டத்துல என்ன இருக்குன்னா, நேத்து பாரசீக வளைகுடாவை அந்த கப்பல் தாண்டி இருக்கு. அதை தாண்டினதுக்கு பிறகு அவங்களுக்கு எப்படின்னா, ஈரானுக்கு அது ஒரு பெரிய எமர்ஜென்சி அலர்ட் மாதிரி. அவ்வளவுதான், இனி என்ன பண்றாங்க, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்க்கு வந்துடுறாங்க அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, போர் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்காமலே எமர்ஜென்சி அட்டாக் எடுத்திருக்காங்க. அவசரமாக 38 மிசைல்ஸ் ஏவிருக்காங்க ஈரான் தரப்புல இருந்து அமெரிக்காவுடைய கப்பலை நோக்கி. ஏற்கனவே ஈரான் 2 நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க, நீங்க என்ன பண்றீங்க, அந்த சிஸ்டம் எல்லாம் AI சிஸ்டம்லாம் நீங்க ஆஃப் பண்ணிட்டு வந்தாலும் எங்கனால உங்களை கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா நாங்க உளவு விமானங்கள் வச்சும் உங்களை சோதிச்சுட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு போட்டோ எல்லாம் காமிச்சாங்க. அமெரிக்காவுடைய போர் விமானம் எங்க இருக்குன்னு பாருங்க எல்லாம் காமிச்சாங்க. அப்ப கூட அமெரிக்கா திருந்தாம மறுபடியும் அந்த ரேடார் சிஸ்டம்லாம் ஆஃப் பண்ணிட்டு தான் இந்த வேலையை செஞ்சிருக்காங்க. அதனால அவங்க உளவு விமானங்கள் மூலமாகவே தகவலை கண்டுபிடிச்சிட்டு தான் தாக்கியிருக்காங்க. 38 தாக்குதல்களும் அமெரிக்காவுடைய போர் விமானங்களை தாங்கி இருக்கக்கூடிய போர் கப்பலை நோக்கி போயிருக்கு. அந்த சமயத்துல போர்க்கப்பல் இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸை அமெரிக்கா என்ன பண்றாங்க, அவங்களும் ஆக்டிவேட் பண்றாங்க. அவங்க கண்டிப்பா
இதையெல்லாம் எதிர்பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க அமெரிக்காவும். எப்ப இருந்தாலும் ஈரான் வந்து நம்மளுடைய போர்க்கப்பலதான் குறி வைப்பாங்க அப்படிங்கறதுனால ஏர் டிஃபென்ஸ் எல்லாம் லோட் பண்ணி ரெடியா தான் வச்சிட்டு இருக்காங்க. அந்த ஏர் டிஃபென்ஸ் மூலமாக அந்த 38 மிசைல்ஸுமே வந்து செயலிழக்க வச்சிருக்காங்க. இது முதல் கட்டமா வந்து பார்க்கும்போது தற்காப்புக்காக தான் நடத்தப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு அமெரிக்கா பின்னோக்கி போயிருக்கு. முக்கியமாக அங்க ஆர்மோஸ் ஜலசந்தி அப்படிங்கிறது இப்படிதான் இருக்கும். பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நேரா வர முடியாது. ஒரு பெரிய அகலமான இடம் கிடையாது. அது வந்து நார்மலா வந்த இடத்துல இருந்து திரும்பி தான் வரும். அந்த இடத்துல ஒரு டேர்ன் வரும் பாருங்க. அந்த டேர்ன் வந்து பார்த்தா இயற்கையாகவே ஈரானுடைய தற்காப்புக்காகவே அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அந்த இடத்துல டேர்ன் பண்ணி வரும்போது என்ன பண்ணிடுவாங்க, கண்டிப்பா ஈரான் கண்டுபிடிச்சிருவாங்க. நமக்கு மேப்ல பாக்குறதுக்கு தான் இது குட்டி இடமா இருக்கு. அங்க வந்து பார்க்கும்போது அது ஒரு பல கிலோமீட்டர் தூரம் வந்து வரும். அதனால வந்து அந்த டேர்னிங்ல தான் என்ன ஆயிருதுன்னா யாரா இருந்தாலும் மாட்டிடுறாங்க. அமெரிக்காவுமே வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் மாட்டிருக்காங்க. அந்த 91 வினாடியுமே பாத்தீங்கன்னா அவசர அவசரமாக 2 பக்கமுமே வந்து தாக்குதல்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கு. பெருசா 2 பக்கமுமே எந்த ஒரு சேதமும் இல்ல. இங்கிருந்து ஏவப்பட்ட மிசைல் அங்க வந்து தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கக்கூடிய தகவலோட அவங்க பின்னோக்கி போயிருக்காங்க. திரும்பவும் மறுபடியும் அமெரிக்கா வந்து எந்த ஒரு தாக்குதலையும் எடுக்கல. மறுபடியும் வந்து முன்னேற முயற்சி பண்ணாதனால ஈரானும் அமைதியா இருந்திருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு ஈரான் வந்து போர் வராமல் இருக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. ஏதாவது ஒண்ணு வரும்போது அந்த தற்காப்பு தான் முதல்ல செய்வாங்களோ தவிர அதவே ஒரு சான்ஸா எடுத்து ஃபுல்லா போரா வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா இறங்க மாட்டாங்க. ஏன்னா ஈரானுக்கு தெரியும், என்னதான் ஈரான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் கூட அமெரிக்கா விஷயத்துல அப்படி இறங்கும் போது யார் யாரெல்லாம் வந்து ஜாயின் ஆவாங்கன்னு தெரியாது. 12 நாள் போர்லயும் ஈரானுக்கும் நஷ்டம் இருந்துச்சு அப்படிங்கறத உண்மை. அதனால ஈரானை பொறுத்தளவு கொஞ்சம் வந்து போற நாம முதல்ல ஆரம்பிக்கிறது அப்படிங்கக்கூடிய ஐடியாவுக்கு வரமாட்டாங்க. தற்காப்புக்காக மட்டும் தாக்குதலை நடத்திட்டு ஈரானும் சைலண்டா இருக்காங்க, அமெரிக்காவும் சைலண்டா இருக்காங்க. கண்டிப்பா இது அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய பாடமா இருக்கும். அமெரிக்காவால கண்டிப்பா வந்து கடல் வழியாக போர் செஞ்சு ஈரானை முந்துறது, ஜெயிக்கிறது, ஆட்சியை பிடிக்கிறது அப்படிங்கறதுலாம் ரொம்ப கஷ்டம்தான். வான்வெளியா தாக்குதல் செய்யும் போதாவது நிறைய இழப்புகளை ஈரானுக்கு கொடுக்க முடியும். ஆனா கடல் வழியாக தாக்குதல் செஞ்சாங்க அப்படின்னா பொதுமக்களுக்கோ இல்ல பொது சொத்துக்கோ வந்து இழப்புகள் ஏற்படாது. கடல் வழி தாக்குதல்ல அப்படி தாக்குதல் நடக்கும் போது ஈரானும் அவங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கக்கூடிய எல்லா ஏவுகணைகளையுமே களமிறக்குவாங்க. அதை எல்லாமே அமெரிக்கா வந்து தனி ஒரு ஆளா இருந்து சமாளிக்க வேண்டிய நிலைமை வந்துடும். இப்ப முதல் கட்டமா தற்காப்புக்காக தான் வந்து ஏவுகணை பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் போருக்குன்னு வந்தா அவங்களுடைய அனைத்து கண்டுபிடிப்புகளையும் இறக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானே அறிவிச்சிருக்காங்க. பெசக்சியன் அவர்களே பொறுத்திருந்து பார்க்கலாம். அமெரிக்கா போர் செய்ய மாட்டோம், சமாதானத்துக்கு வாங்க, நாங்க சமாதானத்துக்கு தயாரா தான் இருக்கோம்னு சொன்னாலும் கூட திருட்டுத்தனமா முன்னேறதுக்கான வழியதான் பார்த்துட்டு இருக்காங்க. இததான் எல்லா ஆய்வாளர்களும் சொல்றாங்க. இந்த தடவை ஈரான் அமெரிக்கா போர் கட்டாயம் வந்துதான் தீரும் அப்படிங்கிறது. என்னதான் வந்து ட்ரம்ப் சமாதானம் அது இதுன்னு சொன்னாலும் கூட அது ஈரானை திசை திருப்பறதுக்கான முயற்சியா கூட இருக்கலாம். போன தடவை அந்த 12 நாள் போறப்பையும் சமாதானம் பேசிட்டு தான் என்ன பண்ணாங்க, தாக்குனாங்க. இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான தகவல். அடுத்த ஒரு காணொளியில சந்திப்போம்.